யுஎன்பி எஸ்ஜேபி இடையே சோக பிணைப்பு. இந்நாட்களில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான இணைப்பு பற்றிய பேச்சு எல்லா தரப்பிலிருந்தும் கேட்கப்பட்டது. தலத்தா அத்துக்கோரல ஐதேகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து இது குறித்த கதை முன்னபோதையும் விட அதிகமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த இரண்டு கட்சிகளையும் இணைக்க அவர் ஒரு பாலமாக இருப்பார் என்று இரு தரப்பும் நம்புகிறது. இதற்கிடையில் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஹர்ஷனா ராஜகருணா கூறினார். சஜித் பிரேமதாச தலைமையில் மற்ற கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு பாரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றும் ஹர்ஷன கூறுகிறார். இதற்கிடையில் கிருணிகா பிரேமச்சந்திர சற்று வித்தியாசமான கதையை சொல்வதாக கூறப்படுகிறது. சஜித் பிரேமதாச அவரது குறைபாடுகளை சரிசெய்யாமல் இப்படியே தொடர்ந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஏராளமானோர் ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி செல்வார்கள் என்று கிருணிகா கூறுகிறார். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தான் கட்சியை விட்டு வெளியேறப் போவதில்லை என்கிறார் கிருணிகா. இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவதன் அவசியம் குறித்து இப்போதெல்லாம் அதிகம் பேசி வருபவர் நவீன் திசாநாயக்க. ஒரு நாள் அவர் மினியோலுவ விகாரையின் விகாராதிபதியை சந்திக்க சென்றிருந்தார். அங்கு நவீன் அரசாங்கத்தை பற்றி ஏதேனும் விமர்சன கருத்தை முன்வைக்கும் போதெல்லாம் அதற்கு எதிராகவே விகாராதிபதி பேசுவதை காண முடிந்தது. ஒருபுறம் நல்ல விஷயங்கள் உள்ளன, ஆனால் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது இன்னும் நடக்கவில்லை. அதாவது வாழ்க்கை சுமை, வரி சுமை, அந்த விஷயங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன என்று நவீன் கூறினார். எல்லோரும் பொறுமையா இருக்கணும் இல்லையா? ஒரு வருஷம் காத்திருக்கணும் இல்லையா? யாராக இருந்தாலும் கஷ்டமாத்தான் இருக்கும் இல்லையா என்று விகாராதிபதி பதிலளித்தார். நாங்கள் 4 மாதங்களில் ஒரு முடிவுக்கு வர முடியாது. நானும் அதையே நினைக்கிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க நாம் குறைந்தது ஒரு வருடமாவது காத்திருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி தனது நிலைப்பாட்டை விளக்கினார் நவீன். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் காலம் எடுக்கும். விவசாயம் செய்து விளைச்சலை பெற 3-4 மாதங்கள் ஆகும் இல்லையா என்று விகாராதிபதி பதிலளித்தார். சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கு, அரிசி பிரச்சனையும் அப்படித்தான் என்று நவீன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விகாராதிபதி குறுக்கிட்டார். ஆமாம், பிரச்சனை என்னவென்றால் களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை திறந்து நெல்லை உரிய காலத்தில் வாங்கி விநியோகிக்கும் நடவடிக்கைகள் உரிய காலத்தில் நடந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. அவற்றை அரசாங்கம் வாங்காததால் அவற்றை தனியார் வாங்குகிறார்கள் என்றார். சரி, வரவு செலவு திட்டத்திலாவது நிவாரணம் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று கூறி நவீன் அந்த கதையை வேறு திசைக்கு திருப்பினார். ஆமாம், தருவதாக சொல்கிறார்கள். சம்பள உயர்வில் எந்த பிரச்சனையும் இல்லை. சாமானிய மக்களை பற்றி யோசித்து பாருங்கள். கையில் எதுவும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இப்போது ஏதாவது பெற வேண்டும் என்று கூறி விகாராதிபதி அந்த உரையாடலை முடித்தார்.